அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர் கிச்சன். இன்றைக்கி ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்துருக்குறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததும் இந்த ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பாஸ்மதி ரைஸை நம்ம இதை வந்து சுத்தமாக கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 80% இந்த ரைஸை வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. ரைஸ் வெந்திருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இன்னும் வேகணும். கரெக்டாக ஒரு 80% நம்ம இதை ஃபுல்லாக பாயில் பண்ணி வேக வச்சு எடுக்கணும். நல்லா ரைஸ் கரெக்டாக நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாயை சூடாகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் ஆனியனை நைஸாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்குவோம். ஆனியன் ஒரு 50% வேகட்டும். இப்போ ஆனியன் ஓரளவு முழுகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்குவோம். அதே ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்ப்போம். அதோட ஸ்வீட் கார்ன் ஒரு கப் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுப்போம். இப்போ கேப்சிகம் வந்து நம்ம 3 கலர் சேர்க்குறோம். ரெட்டு, க்ரீனு, எல்லோ. இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுப்போம். எல்லாத்தையும் பக்காவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கப் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். அடுத்ததாக நம்ம வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன கப்பில் சோயா சாஸ் எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பிளாக் பெப்பரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம். அதோட வெங்காய இலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் மிக்ஸ் கொடுத்துருவோம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா ஒரு அருமையான கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு அருமையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.